ஒரு எழுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு எழுத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது எழுத்தாக இருக்காது. அதுக்கடுத்து தனிச்சோ அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்தோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பல சொற்கள் சேர்ந்தது தான் ஒரு வாக்கியம். அப்படி இருக்கையில் இந்த வாக்கியம் அப்படின்றதும் சரியான பதிலாக இருக்காது. இப்போ இதற்கான சரியான பதில் அப்படின்றது சொல். ஒரு எழுத்து தனித்தோ, அதாவது பூ அப்படின்னு சொன்னோம்னா ஒரு எழுத்து தனித்து வருது. அது ஆனால் பொருள் தருது. அது ஒரு பூவை குறிக்குது. அது ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பூக்கள் அப்படின்னு சொன்னாலும் அது பல எழுத்துக்கள் சேர்ந்து வருது. இருந்தாலும் பல பூக்களை ஒன்றாக ஒரே நேரத்தில் குறிப்பிடுறது, அதுவும் பொருள் தருது. அப்போ அது சொல் அப்படின்னு குறிப்பிடலாம். ஒரு எழுத்து தனித்தோ, உதாரணம் பூ, பல எழுத்துக்கள் சேர்ந்தோ, அதாவது பூக்கள். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, எண்ணு, இவ்வு, இல்லு, இய்யு, இல்லு ஆகிய 10 அக்கு அப்படின்ற ஒரு ஆயுத எழுத்தும் அளவெடுத்து வருவது. கூடுதலாக அளவெடுப்பது ஒற்றளபடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.